எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஆல்ரெடி வந்து என்னோட சேனல் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட கிரேட் சப்போர்ட்னால எனக்கு பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டைஸ் ஆகி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் உங்களோட நிறைய வாழ்த்துக்கள்லாம் வந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன், எனக்கு வர இன்கம்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடியே நான் நிறைய நாட்கள் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு பர்சனை உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவரை நாங்க இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். சார், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேரு அரவிந்த். முழு நேம் வந்து பாலகுருநாத் அரவிந்தன். நான் வந்து நான் ஒரு தனியார் இதுல வந்து வைஸ் பிரசிடண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது தவிர்த்து அம்மாவோட ஞாபகார்த்தமா தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட்னு கடந்த 13 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2010 இருந்து 2010 வந்து அம்மா காலமானாங்க. அவங்க ஞாபகம் 2012 இருந்து தாய் கேன்சர் சப்போர்ட் ட்ரஸ்ட் உருவாக்கி அதுக்கு நம்ம வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஹெல்ப் பண்றோம்னா, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கான அது கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸு, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான சத்து மாவு, அதை தவிர்த்து சில பேர் ஊர்ல இருந்து வர முடியல, அவங்களுக்கான செலவு, அதை தவிர்த்து கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்தவங்கள சில குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஏன்னா கேன்சர் வந்து சொல்லுவாங்க, கேன்சர் டஸ் நாட் அஃபெக்ட் an individual, it affects a whole family சொல்லுவாங்க. கேன்சர் வந்து அந்த மாதிரி. ஸோ இது பெருசா ரொம்ப இருக்கிறவங்களையும் வந்து மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப போர் ஆகிடும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய இதோட ரொம்ப வலி வேதனை, அதை தவிர்த்து செலவும் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து உணர்ந்தனால எங்க அம்மாவுக்காக நான் கடைசி வரைக்கும் எங்க அம்மாவை இருந்து பார்த்தேன். அதாவது அவங்க 2007 வந்து கேன்சர் கண்டுபிடிச்சோம். அது அப்பயே அவங்களுக்கு 3rd 4th ஸ்டேஜா இருந்தது. ஆனா வந்து நான் இப்போ துபாயில இருந்தால வந்து வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து எங்க அம்மா என்னோட சின்ன வயசுல என்னோட அப்பா தவறினாங்க. நல்லா அம்மா தான், நல்லா அம்மாவை இது பண்றதுக்காக ஃபுல்லா வந்து பார்த்தோம். அப்போ அந்த ஹோல் ஜேர்னி வந்து எங்களுக்கு வந்து எனக்கு தெரியும். கேன்சர் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, திருப்பி அவங்கள பாத்துக்கிறது, கீமோதெரபியோட சைடு எஃபெக்ட், கீமோதெரபினால அவங்கள கொஞ்சம் கஷ்டங்கள், அந்த வலி வேதனை எல்லாம் தெரியும். ஸோ அதனால வந்து அப்படி அம்மாவோட கூட்டிட்டு போறப்பதான் வந்து இது எப்படி தாய் ஒரு விதை எப்படி உருவாச்சுன்னா, எங்க அம்மாவை கூட்டிட்டு போறப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப பக்கத்துல வந்து ரேடியோ தெரப்பி போயிட்டு இருந்தது. எங்க அம்மா உள்ளக்க போயிருந்தாங்க ரேடியோ தெரப்பிக்காக. வெளியில என் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு. அவர் ஒரு விவசாயி. அவர் வந்து அவருக்கு வாயில புற்றுநோய் இருந்தது. நான் நார்மலா வந்து நம்ம இது பண்ற மாதிரி நம்ம ஒரு நார்மலா ஒரு வாய் புற்றுநோய்னா நம்மளுக்கு என்ன சிகரெட் குடிச்சிருப்பாங்க, இல்ல புகையில போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருந்தது. ஆனா அவர்கிட்ட அப்படி மாதிரி கேட்டேன். அவர் கேட்டவொன்னு அவர் சொன்னா, இல்ல சார், நான் எதுவுமே எந்த கெட்ட பழக்கம் கிடையாது எனக்கு. நான் வந்து ஒரு விவசாயம் பண்றேன். போயிட்டு ஏன் இங்க அதுக்கு மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு கோயில்பட்டு ஒரு ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. அப்ப வந்து ஏன் எப்படின்னா, இல்ல நீங்க தங்கிட்டு போலான்னு. இல்ல சார், தங்குற அளவுக்கு எனக்கு வருமானம் கிடையாது. நான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு திருப்பி அங்க போய் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அந்த விவசாய வேலை பார்த்துட்டு அந்த பணத்தை வச்சு வரணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா அது இப்படி? ஏன்னா நார்மலா கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 நாள் எந்திரிக்க முடியாது, சில பேருக்குலாம் கஷ்டமா இருக்கும். அதை தாண்டி ஒரு பண்றாருன்றப்ப எனக்கு ஒரு இதா இருந்தது. அப்பதான் கண்டிப்பா நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஓரளவு பணம் இருக்கு, ஓரளவு அம்மா பாத்துக்கிறோம், பணம் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்றது அங்க ஆரம்பிச்சது. 2008 வந்து 2007 வந்து அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் அம்மா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாங்க. பட் அம்மாவோட வலிமையினால வந்து அவங்க வந்து அவங்க மீண்டு 3 மாசம் தான் இருப்பாங்க சொன்னாங்க. பட் அவங்க 3 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வயது கொஞ்சம் மூப்பின் காரணமாக அவங்க வந்து இதாயிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த ஹோல் ஜேர்னியில வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் எப்படி என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலி எவ்வளவு சஃபர் பண்ணுவாங்கன்றது எனக்கு முழுமையா நான் அறிஞ்சிருக்கேன். அதனால நம்ம இதை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த பணத்துல சேமிப்பு பணத்துல 10,000 போட்டு ஆரம்பிச்சோம். இந்த 13 வருஷம் திரும்பி பார்க்குறப்ப இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸுக்கு வந்து கன்னியாகுமரியில இருந்து குவஹாத்தி வரைக்கும் நம்ம வந்து மொழி, மதம், ஜாதி, இன வேறுபாடு இல்லாம நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப கடவுளுக்கு முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கடவுளோட கடவுள் ஆசையினாலும் எங்க அம்மா அப்பாவுடைய பெற்றோரோட இதனாலும் இந்த மாதிரி என்னோட ட்ரஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபாரின் ஃபண்டோ இல்லை கார்பரேட் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே உழைத்த மனிதர்கள் காசு மாதிரி தான் அது இருக்கு. ஸோ அது வந்து அதனால வந்து அவங்க வந்து எல்லாமே ஒவ்வொரு பைசாவும் அதாவது கொடுக்குற ஒவ்வொரு இதுவுமே வந்து டிசர்விங் பீப்புளுக்கு, அது மாதிரி காசுன்னு ஒவ்வொரு உழைத்த மனிதர்களோட காசுல இருந்தா நம்ம அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஹேமாக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் அவங்களும் நான் எப்பயுமே வந்து என்ன நினைப்பேன்னா வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து வந்து நான் நிறைய இன்ஸ்பயர் பண்ணிக்கிறேன். நான் ஒருடையும் வந்து எவ்ரி டே வந்து ஐ ஸ்பீக் டு கேன்சர் பேஷண்ட்ஸ். எவ்ரி வீக் ஐ கோ டு ஹாஸ்பிட்டல்ஸ். நிறைய அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட், மதுரை ஜிஹெச், எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்ககிட்ட நான் கத்துக்கிறேன். நம்ம அவங்க நம்பிக்கை
நம்பிக்கை தர இடத்துல நம்ம இருந்தா கூட அவங்ககிட்ட நமக்கு மதிக்க தெரியும். ஏன்னா பிகாஸ் இவ்வளவு ஒரு ஜேர்னிலையும் அவங்க சிரிச்சுட்டு அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க முதற்கொண்டு அந்த புற்றுநோய் மீண்டு வர்ற நம்பிக்கையை வந்து அவங்க நம்பிக்கை இருக்கா, நம்மளுக்கு நம்பிக்கை தராங்க. அது ஒரு பெரிய இது. என்னன்னா நம்ம ஃபியூச்சர் பிளான் என்னன்னா வந்து இப்போ இப்படி ஆரம்பிச்சோம், 13 வருஷம் வந்துட்டோம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல இருந்து இல்ல சிறு நகரங்கள்ல இருந்து மெட்ராஸுக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ வர மாட்டேன்றாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தங்குற இடம் கிடையாது. அதுக்கு வந்து அவங்க வந்து பயந்துக்கிறாங்க, நிறைய முடியாது, இனிமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு தாய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது உருவாக்கி அவங்க ஹோம் அவே ஹோம் மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு அட்டெண்டர்ஸோட தங்கிக்கலாம், சாப்பாடு மற்ற இதெல்லாம் வந்து இது படிக்கலான்ற மாதிரி நம்ம அது ஒரு பிளான் இருக்குங்க. தாய் வீடுன்றது வந்து ஒரு ஹோம் அவே ஹோம் ஃபார் த கேன்சர் பேஷண்ட்ஸ். அவங்க வந்து அட்டெண்டரோட தங்கிட்டு அவங்க உறைவிடமும் உண்ணுறதுக்கு உணவும் நல்ல சத்தான உணவு கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து படுத்துக்கிறதுக்கு அது ஒரு கனவு. ரெண்டாவது கனவு வந்து மரணமும் கௌரவமா இருக்குன்றது. மரணமும் கௌரவமா, டெத் ஹாஸ் டு பி டிக்னிஃபைடும்பாங்க ஆங்கிலத்துல. அது வந்து இருக்கணும்ன்றதா பெரிய கனவு. என்னோட எங்க அம்மா வந்து எல்லாம் குணப்படுத்த முடியாதுன்றப்ப திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு மதுரைக்கு கூட்டிட்டு போறப்ப அது எப்படின்றது தெரியும். ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறப்ப அது என்ன எவ்வளவுன்னு தெரியும். அது அந்த இதனால அந்த எல்லாமே என்னோட சொந்த அனுபவத்துல நடந்த விஷயங்கள். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து முற்றிலும் குணப்படுத்த டெர்மினலி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பாலியேட்டிவ் கேர் சென்டர், அதுக்கு வந்து தாய்மடின்னு ஒன்று ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிச்சு மரணமும் கௌரவம் அவங்க இருக்க வரைக்கும் நல்லா அவங்கள பார்த்துட்டு பண்ணணுன்றதான் எங்களோட 2 கனவு. அது மாதிரி வந்து கல்வி, அதாவது கேன்சர்னால வந்து பாதிக்கப்பட்டோட குழந்தைகள் வந்து கல்வி தரப்படக்கூடாது. இல்லை கேன்சர்னால நேராகவே பாதித்த சில குழந்தைகள் வந்து மீண்டு அவங்க படிக்கிறாங்க. அந்த படிப்பு தடப்படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மதர் தெரசா சொல்ற மாதிரி we are not doing a great job, we are doing a small job with great love, compassion, honesty and transparency. Thank you sir, thank you. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நிறைய முறை சொன்ன மாதிரி நான் சாரை யாரு அப்படிங்கறது உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளவு தூரம் எனக்காக வந்து இங்க வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கூடவே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில நான் ஆல்ரெடி கமிட் பண்ண மாதிரி 50% வந்து நான் ட்ரஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஏன் அப்படின்னு நான் இங்க சொல்றதும் நான் சொல்லிடுறேன். நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது சார் எனக்கு வந்து கொடுத்த அமௌண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப எனக்கு தெரியாது நான் மீண்டு வருவேனா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைச்சேன், மனசார நினைச்சேன். 2 முறை நான் பாதிக்கப்பட்டதுனால திருப்பியும் நான் சரியாகி வந்த பிறகு இந்த மாதிரி நிறைய பேர் எஃபெக்ட் ஆவாங்க, நம்மளால எதாவது செய்ய முடியணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த கருத்து எனக்கு தோணுச்சு. ஆனா என்னால வேலைக்கு போகவோ அப்படிங்கிற சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை. ஆனா யூடியூப் மூலமா எனக்கு வர வருமானத்தை நான் வந்து சாருக்கு ட்ரஸ்ட் கொடுக்கணும், யாராவது ஒரு குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும், ஏதோ ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத நினைச்சிட்டே தான் இருந்தேன். கரெக்டா வந்து போன ஆகஸ்ட்ல இருந்து இந்த ஆகஸ்ட் 1 வருஷம் ஆகுது நாங்க வந்து யூடியூப் சேனல் டிராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 10,000 ரூபாய் வந்ததுன்றதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து 50% 5,000 ரூபாய் வந்து நாங்க எங்களோட சார்பா, நம்ம சேனல் சார்பா, உங்களோட சார்பா நான் வந்து சாருக்கு கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வார்த்தையே வரல. இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். கண்டிப்பா எனக்கு இதே மாதிரி என்ன சப்போர்ட் பண்ண முடிஞ்சா நானுமே ட்ரஸ்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப நன்றி. நன்றி. ஆக்சுவலா ஆங்கிலத்துல ஒன்று சொல்லுவாங்க, கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் விர்ச்சுஸ்னு. நன்றிங்கிறது எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த 5,000 வந்து கொடுத்த ஹேமான் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. இது வந்து இது ஒவ்வொரு ரூபாயும் வந்து டிசர்விங்கான போகுது. நிறைய பேர் இந்த 5,000 ரூபாய் பெரிய பணம். நிறைய பேருக்கு வந்து நம்ம இதனால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 50 குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சத்துமா வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இந்த பயணத்துல வந்து ஹேமா அவங்களுக்கு உதவிய, அதாவது சப்போர்ட்டா இருக்கிற அவங்க கணவர் திரு வாசுதேவன் அவருக்கும், அம்மாவுக்கும், கிருஷ்ண அம்மாவுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.